வந்திருக்கிற நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவையோட நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் மற்றொருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் உண்டாகி பெறுவது என்ற அன்பு ஜாசங்களோடு தேவன் என்ற அருமையான நாளிலே சகோதரர் கூட்டிக் கொண்டு வந்து அவர் மேலான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் பாராட்டின இரக்கத்திற்கு தேவனுக்கு துதிவு சோத்திரம் ஆண்டவரமாக எடுத்துக் கொள்வோம். பேசுறது கேட்டுதான் ஆடியோ தேவன் இன்னைக்கு அவருடைய சித்தப்படி சரளமும் அவர் சித்தப்படி நடக்கிறது. அது எப்போ பயன்படுதோ அப்போ பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு வந்து ஊற்றப்படும் ஆவி என்ற தலைப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது வந்து ஆதாரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 4வது வால்யூம்ல எடுக்கப்பட்டது. நம்பர் 141044665452 இந்த ரீப்ரிண்ட்ல இருந்தும் மற்றும் சில எழுத்துக்கள் இருந்து இந்த பாடம் எடுத்து தொகுக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இது ஒரு எப்படிப்பட்ட பாடமா இருக்கும் அப்படின்னா இது ஒரு தீர்க்க தரிசன பாடம். அதை இன்னைக்கு நம்ம கவனமா நம்ம கேட்கும்படிக்கு தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நம்ம வாசிக்க கேட்கும் ஆதார வசனத்துக்குள்ள போலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன் சீஷர்ல பார்த்து சொன்னாரு, நீங்க வந்து எருசலேம்ல வெயிட் பண்ணுங்க, பிதாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கப்படும் காத்திருங்க சொன்ன உடனே அதே போல அவங்க போய் காத்திருக்கிறாங்க. அதுல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல எல்லாரும் அங்க வந்து வெயிட் பண்றாங்க. அங்க வெயிட் பண்ணப்ப கீழே யார் யார் இருக்காங்கன்னா, அப்போ 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க தேவபக்தி உள்ள யூதர்கள் எல்லாரும் வந்து அங்க வாசம் பண்ணியிருக்கிறாங்களாம். அதாவது அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 16 முதல் 18 பட்டணங்கள் இருக்கிற அந்த தேசத்தார் வந்து அங்க கூடியிருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணிக்கலாம். மேல இவங்க இருக்கிறாங்க சீஷர் எல்லாம், கீழே வந்து இவங்க அந்த 16 பட்டணம் சொல்லப்படுறது, சில பேர் 18 சொல்றாங்க. பட் எப்படியும் வந்து மினிமம் எடுத்துட்டாலும் 16 தேசத்தை சேர்ந்த யூதர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது, ஒரு பலத்த 2ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அது உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அப்ப அந்த சத்தம் வந்து வீடு முழுவதும் நிரப்பிடுச்சான். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ண அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அதெல்லாம் வாசிக்க கேட்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல தெரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். அவங்க எல்லாம் வந்து பரிசுத்த ஆவி வந்தோடனே அவங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பேசினாங்க அந்த வார்த்தையில? 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த நிறைய பட்டணத்து பேரெல்லாம் சொல்லிட்டு இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்ப வார்த்தைகளை பேசும்போது தெளிவா 16 பட்டணங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன பேச நல்லா தெளிவா புரிஞ்சது. இப்ப பேசுறதுல சொல்ற மாதிரி ஒரு உணர்வுகள் அங்க இல்ல, தெளிவா என்ன பேசலாம் கேட்டுக்கிறாங்க. என்ன பேசினாலும் என்ன பேசினாங்க, எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க. ஆங்கிலத்தில் அருமையா சொல்லிட்டு தேவனுடைய மகத்துவங்களை அங்க பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு இவங்க எல்லாம் கலிலேயர் இல்ல, எப்படி இவங்க பேசுறாங்க அப்படின்றாங்க. கலிலேயர்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க படிப்பு அறியாத உள்ளவர்கள், பேரமை உள்ளவர்கள் சொல்லி வசனம் இருக்கும் 13ஆம் வசனத்துல. இப்ப இப்படிப்பட்டவங்களை அருமையா அப்படிதான் ஆச்சரியமா தேவ மகத்துவங்களை பேசுறாங்களா எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்குதான். இப்பதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதனை வாசிக்க கேட்கும். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அதாவது ரொம்ப வந்து
பயந்துட்டு இருந்தவரு இப்ப என்ன பண்றாருன்னா, நம்ம எழுத்துக்களை நிறைய வாசிச்சிருக்கிறோம், அவங்க கதவை பூட்டிக்கிட்டு பயந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும். அது பரிசுத்தாவி வந்த உடனே ரொம்ப போல்டா தைரியமா பேச ஆரம்பிக்கிறாரு அப்போஸ்தலன் பேதுரு. பேசிட்டு நான் சொல்றேன் நீங்க கவனமா கேளுங்க அப்படின்றார். அப்ப இவரு என்னதான் சொல்ல போறாருன்னா, அந்த தேவனுடைய மகத்துவம் அங்க பேச போறார். பேசிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க மதுபான வெறி கொண்டவங்க இல்ல. இப்ப டைம் என்ன, காலையில் 9 மணி ஆச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய மகத்துவம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசினால சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேற்றிருக்கிறார். எங்களை வாசிக்கலாம் 16ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:16. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அது அப்ப யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, அது என்ன நிறைவேறி இருக்கின்றத அங்க அப்போஸ்தலர் பேதுரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாசிக்க கேட்போம் 17-18 வசனங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். பிரியமானவர்களே, சகோதரர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், பைபிள் எடுத்து வச்சுக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா அதே நம்ம பவர் பாயிண்ட் போட்டிருந்தோம், கணக்கு இல்லாதனால அங்க கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஏதுவா இருக்கும். சரி, அடுத்து இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் 17-18. அடுத்து 19-21 வாசிக்க கேட்போம். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்ப அப்போஸ்தலர் பேதுரு என்ன வார்த்தை சொன்னாருன்னா, யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அங்க நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு இங்க சொல்றாரு. சரி, இப்ப யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதான் இங்க அப்போஸ்தலர் பேதுரு பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, யோவேல் தீர்க்கதரிசிக்கு போகிறோம். அந்த யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு அதை நம்ம பார்க்கலாம். எல்லாம் பைபிள் எடுத்துக்குவோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். சொல்லிட்டு அடுத்த தொடர்ச்சியாக வாசிக்கும் 32 வரைக்கும். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். பிரியமானவர்கள், இப்ப என்ன பார்த்திருக்கோம்னா, அப்போஸ்தலர் பேதுரு யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வசனங்கள், அந்த தீர்க்க தரிசனத்தை இப்ப சொன்னார். சொல்லிட்டு அடுத்து யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதே நம்ம பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம், இப்ப சகோதரர்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் எடுத்து வச்சுக்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதே போல யோவேல் 2:28 இன்னொரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் அதிகாரம் 17 அப்போஸ்தலர் வாசிக்க கேட்கிறோம். அதே போல யோவேல் 2லயும் அதே சம்பவத்தை மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் நீங்க சொல்றார். ஓகேயா, புரிஞ்சுல? அதே விஷயத்த சொல்றார். அடுத்த வசனம் 18ஆம் வசனத்துல என் ஊழியக்காரன் மேலும் ஊற்றுவேன்னு சொல்லி அப்போஸ்தலர் சொல்றாரு, யோவேலே சொல்றார். இப்ப சகோதரர் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னு சொல்லும்போது மாம்சமான யாவர்னா யாரை குறிப்பிடுவீங்க? தீர்க்க தரிசனம் அது வேற மாதிரி கேட்கிறோம். உங்களுக்கு சபை வகுப்பாரை குறிச்சு சொல்லுதா, மனு குலத்தை சொல்லுதா? இங்க பொதுவா பேசுது. 3 விதமான பதில் வந்திருக்கு. பொதுவா பேசப்படுது, சபை வகுப்பாரை சொல்லுது, மனு குலத்துக்கு சொல்லுது. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோ.
அடுத்து என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் சொல்லுது. அவங்க யாரு? சபை. சபை. அப்ப முதல்ல சொன்ன சபைக்கு பொருளுமா? சபைக்கும் பொருந்தும், பொதுவாக சபைக்கும் பொருளும், சபைக்கும். ஓகே, பிரியமானவர்களே, இதை நல்லா புரிஞ்சுக்குவோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 17ஆம் வசனத்துல சொன்னதும் யோவேல் 28ல சொன்னதும் ரெண்டும் ஒரே வசனம் தான். இது யாரை குறிச்சு சொல்லுது அப்படின்னா, பொதுவான மனுக்குலத்தை குறிச்சு சொல்லப்பட்ட வசனம். பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இரண்டாவதா சொல்லப்படுது தன்னுடைய சபை சரீரமான அவைகள் கிறிஸ்துவின் சரீர அவைகளை குறிச்சு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். புரிஞ்சுதாப்ப? அப்ப முதல்ல மனுக்குலம், இரண்டாவது சொல்லப்பட்ட வசனம் சபைக்கு சொல்லப்பட்டது. இப்ப இந்த தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசன அடிப்படையில எது முதல்ல நடக்கணும்? சபைக்கு வருஷம் ஊட்டப்படுறது நடக்கணுமா, மனுக்குலத்துக்கு ஊட்டப்படுறது நடக்கணுமா? சபைக்கு. அப்ப எந்த வசனம் முதல்ல வந்திருக்கணும்? அப்படி வந்திருக்கணும் இல்லையா? இப்ப ஏன் இந்த மாதிரி குறிக்கப்பட்டிருக்கு பைபிள் அப்படின்னா, அதுக்கு சவுல் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, இப்ப அப்போஸ்தலன் பேதுரு இந்த வசனத்தை தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அதுல கிட்டத்தட்ட 800 to 900 வருஷத்துக்கு முன்பாக உரைக்கப்பட்டதான் யோவேல் தீர்க்க தரிசனம். அப்ப அந்த யோவேல் தீர்க்க தரிசனம் இந்த வசனத்துல தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறல இல்லையா? அது அவருக்கே சரியா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது நம்மளுக்கு. பட் இப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற இருக்குன்னா அப்போஸ்தலன் பேதுரு டைம்ல நிறைவேற இருக்கு. அதுல ஒரு பகுதி தான் நிறைவேறிருக்கு யோவேல் தீர்க்க தரிசனம் சொன்னது. இப்ப சவுல் என்ன கொடுக்கிறாருன்னா, இப்ப தேவன் அநேக சத்தியங்களை ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் மூடி வச்சிருக்கிறார். அது திட்டங்கள் தெளிவா எந்த டைம் அப்பதான் அவர் வெளிப்படுத்துறாராம். அதுக்காக மூடி வச்சிருக்கிறார் சொல்றாரு. சரி, இப்ப நம்மளுக்கு தெரியப்படுத்திருக்கிறாருன்னா என்ன அப்படின்னா, சவுல் என்ன கொடுக்குறாருன்னா, இதுதான் ஏற்ற கால போஜனம் சொல்றாரு. மீட் இன் டியூ சீசன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படும். ஏற்ற கால உணவா இப்ப நம்மளுக்கு கொடுக்கிறாரா. பிரியமானவர்களே, அப்ப இந்த தீர்க்க தரிசன நெருங்குவதன் அடிப்படையில பார்க்கும்போது அப்ப முதல்ல எந்த வசனம் வந்திருக்கணும்? யோவேல்ல எடுத்துக்கலாம்னா முதல்ல 29ஆம் வசனம் மேல வரணும். அதாவது ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரின் மேலும். அடுத்ததுதான் 28ஆம் வசனம் வந்திருக்கணும். கரெக்டா? அதுதான் தீர்க்க தரிசன நிறைவேறின் அடிப்படையில. அப்ப அந்த 29ஆம் வசனத்துல பார்க்கும்போது அது என்ன சொல்றாங்கன்னா, அந்நாட்களிலேயே சொல்லப்படுது இல்ல. அந்நாட்களில் எந்த காலத்தை குறிப்பது? சுவிசேஷ யுகத்தை குறிப்பு சொல்லுது. அதற்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது ராஜ்யத்தை குறிக்குது. பிரியமானவர்களே, இதுதான் அந்த தீர்க்க தரிசனம் அந்த யோவேல் தீர்க்க சொல்லப்பட்டு நிறைவேறக்கூடிய சம்பவத்தை குறிச்சு பாக்குறோம். இப்ப சோழருக்கு பைபிள் எடுத்துக்கீங்க. 17 அப்போஸ்தலர் 2:17 முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? மாம்சமான யாவருமே ஊற்றுவேன்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது? அப்போஸ்தலர் பேரு என்ன சொன்னாரோ அதுதான் யோவேல்ல இருக்கணும். அப்படிதானே? யோவேல் எடுத்துக்க 28ஆம் வசனம் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, சம்பவம் ஒண்ணு, மாம்சமான யாவருமே ஊற்றுவேன்னு சொல்ற சம்பவம் ஒண்ணு. பட் இங்க என்ன சொல்லியிருக்கு? அதற்கு பின்பு சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொல்றது? கடைசி நாட்கள் சொல்லியிருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முரண்பாடா இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்கு புரியாம இருக்க. இப்ப அதன் பின்பு அப்படின்னா ஏதோ சில விஷயங்கள் நடந்து ஏறினதுக்கு அப்புறம் தான் சொல்ல நிறைவேறும் சொல்றாரு. அதே அப்போஸ்தலர் பேரு என்ன சொல்றாருன்னா கடைசி நாட்கள் நடக்கும் சொல்லுது. அது மட்டும் சம்பவம் ஒண்ணு. சரி, இது ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இது அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு அடுத்து 31 போகலாம். யோவேல் 31 பார்க்கலாம். யோவேல் 2:31. பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். நீங்க என்ன சொல்றதுன்னா, சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறுமா? எப்ப நடக்குமா? அது பெரிதும் பயங்கரமான எல்லாரும் சொல்லுங்க. பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் இருளாகவும் சந்திரன் எப்ப வரும்? பெரிதும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனாலதான் வாசிக்க சொல்லணும். சரி, இது அப்படியே அப்போஸ்தலர் 2:20 அதுதான் அப்போஸ்தலர் பேதுரு சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். 2:20 கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அதே சம்பவம் சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் சொல்லும்போது அது எப்ப நிறைவேறும் சொல்லுவீங்க? பெரிதும் பெரிதும் பிரகாசமான நாள் வருகின்றது. சம்பவம் ஒண்ணு சொல்லுது,
இங்க வந்து பெரும் பயங்கரமான நாள் சொல்லுது. எப்ப கர்த்தருடைய பெரும் பயங்கரமான நாள், அதுல வந்து அப்படி பயங்கரமான நாள் சொல்லி யோயேல் சொல்றாரு. அப்போ பேர் என்ன சொல்றாருன்னா, இது பெரும் பிரகாசமான நாளுங்க நடக்கும்னு சொல்றாரு. அப்ப ரெண்டு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சோழ ஏதாச்சும் விளக்கம் இருந்தா சொல்லுங்க. மெயின் ஏதாவது சிந்தனை தோணுச்சுன்னா. முதல் காலப்பகுதி ஸ்டார்டிங் பீரியட் பயங்கரமும். ஓகே, சரி, சோழ விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரெண்டு வசனமும் முரண்பாடுல பார்க்கக்கூடிய கோணங்கள் வேறுபட்டு அல்லது இது ரெண்டுமே ஒரே நாள் நடக்குது. ரெண்டுமே என்ன சொல்லுது? கர்த்தருடைய நாள் தான் சொல்லுது. அப்படின்றப்ப கர்த்தருடைய நாள்ல ரெண்டு பாகங்கள் இருக்குன்னு சொல்லப்படும். அந்த கர்த்தருடைய நாள்ல ரெண்டு பாகங்கள். ஒரு பாகம் என்னது? கர்த்தருடைய பெரும் பயங்கரமான நாள் ஒண்ணு இருக்கு. அடுத்ததாக அதே கர்த்தருடைய நாள்ல வந்து என்ன இருக்கான்? பெரிதும் பிரகாசமான நாள் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கோம். அப்ப ரெண்டுமே கர்த்தருடைய நாளுக்குள்ள நடக்கக்கூடிய ரெண்டு சம்பவங்களும். பயங்கரமான நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்க போது? பிரகாசமான நடக்க போது நம்ம பார்க்க போறோம். நம்ம சரி, இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யோகேலுக்குள்ள நம்ம போகலாம். இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சம்பவம் பார்க்க போறோன்றது. ஒரு தலைப்பு என்னது? ஊற்றப்படும் ஆவி. அப்ப முதல்ல ஊற்றப்படுறது எங்க? சபை மேல, இரண்டாவது மனுக்குலத்துக்கு மேல. அப்போ பேரு என்ன சொல்றாரு? யோகேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோம். இது வரைக்கும் அப்படியே நிக்குது. இப்ப அதுக்கு தொடர்ச்சி நம்ம போறோம். யோகேல் 2:28 என்ன சொல்றாருன்னா, அதற்கு பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மாம்சமான யாவர் மேல் உண்டு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, எதற்கு பின்பு? அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப யோகேல் 2ஆம் அதிகாரம் 28 சொல்லப்பட்டதுதான். அந்த அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து ஒரு சில வசனங்களை பார்த்து நமக்கு புரிஞ்சிடும். 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோகேல் 2:1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. என்ன கேள்விக்கு நம்ம விட கேட்டிருக்கோம். அதற்கு பின்பு சொல்லியிருக்கு. அப்ப எதற்கு பின்புன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து என்ன சொல்றதுன்னா, கர்த்தருடைய நாள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நாள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லுங்க. தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்கிறவர்கள். அப்ப கர்த்தருடைய நாள் இங்க வரும்போது எப்படி இருக்குமா? மிகப்பெரிய ஒரு தத்தளிப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க யோகேல். ஏன் அப்படின்னா, யோகேல் என்ன சொன்னாங்க? பெரிதும் பயங்கரமான நாள் சொல்லும்போது அந்த நாள் கர்த்தருடைய நாள் ஊரில் வரும்போது தத்தளிப்பா இருக்குன்னு இங்க சொல்றார். சொல்லிட்டு 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டாவதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அப்ப கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குன்னா, பயங்கரமான தத்தளிப்புள்ள நாள்னு சொல்லிட்டு 2ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, அது இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் அந்தாரமுமான நாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாள் சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும்? சந்தோஷத்தை அடையாளமா சொல்லுது, வெளிச்சத்தை அடையாளமா சொல்லிருக்கு. இங்க எப்படி சொல்லுது? இருளும் மப்பும் மந்தாரமும் சொல்லியிருக்கு. அந்த வசந்த கடைசியில பாத்தீங்கன்னா அந்த காலப்போது எப்படி இருக்குன்னு சொல்லுதுன்னா, இனி ஒரு காலத்திலும் அப்படி முன்பாக ஒரு காலத்திலும் உண்டானதில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக ஒரு வருஷங்கள் உண்டாவதில்லைன்னு சொல்லும் போது அந்த காலப்பகுதி ரொம்ப ஒரு கொடூரமான காலப்பகுதியா இருக்குன்னு சொல்லுது தீர்க்க தரிசனம். எந்த காலப்பகுதி அது? கர்த்தருடைய நாள் வருது, அந்த நாள் இப்படி பயங்கரமா கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி, பயங்கரமா இருக்குன்னு சொல்லி இங்க யோகேல் தீர்க்கதரிசி சொல்றதை பார்க்கிறோம். சொல்லிட்டு நிறைய வசனங்களை சொல்லிட்டு அடுத்து எங்க வர்றாருன்னா 15ஆம் வசனத்துக்கு வர்றாரு. 15-16 வாசிக்கலாம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பார்வைக்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மனைவியையும் விட்டு புறப்படுவார்கள். ஏன் இந்த பகுதிகளை வந்து என்ன கேள்வி விளையாடிட்டு இருக்கிறோம்? அதற்கு பின்பு எதற்கு பின்பற்றதா பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்க்கல கர்த்தருடைய நாள் பயங்கரமா கொடூரமா இருக்குன்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு அதனால இப்ப என்ன சொன்னாலும் எச்சரிப்பு கொடுக்கிறார்.
சீயோனிலே எக்காலம் ஊருங்கள் அப்படின்றாரு. எக்காலம் ஊருகள்னா என்ன? எக்காலம் ஊருகள்னா என்ன அர்த்தம்? பின்னாடி ஒரு சம்பவம் நடக்கும் போது அதனால ஆயத்தமாகுங்கன்னு சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு பண்டிகை இருக்கு, எக்கால பண்டிகை. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி நடக்கும். திருச்சிடி மாதம் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 1ஆம் தேதி நடக்கும். அதுதான் எக்கால பண்டிகைன்னு பேரு. அந்த எக்கால பண்டிகை என்னன்னா எக்காலம் ஊதுவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த யூதர்கள் எல்லாரும் ஆயத்தமாகணும். எதுக்குன்னா அடுத்து 10வது நாள் என்ன வருது? அடுத்து 10வது நாள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள் வருது. அதனால நீங்க உங்களை சுத்திகரிச்சு ரத்து விட்டி சாம்பல் இருந்து உங்களை தேவனுக்கு முன்னாடி உங்களை ஒப்புரவாக்கிறதுக்கு எல்லாம் உங்களை சீர்படுத்திக்கிறதுக்கு எல்லாம் உங்களை ஆயத்தமாகுங்க. உபவாசம் போது உங்களை தயார்படுத்துங்கன்னு சொல்றதுதான் அந்த எக்கால பண்டிகை. அப்ப இங்க சீயோனுடைய எக்காலம் ஊதுன்னா சீயோன்னா எதை குறிச்சு சொல்லுது? யாருக்கு சொல்லப்படுவீங்க? சபை வகுப்பாருக்கே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். என்ன அப்படின்னா நீங்க எக்காலம் ஊதுறாரு. எப்படி அப்படின்னா ஆயத்தமாக அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விரட்டுற மாதிரி இருக்கு, ஸ்பீடப் பண்ற மாதிரி இருக்கு. என்னன்னா பரிசுத்த உபவாச நியமங்கள். ஏன் உபவாச நாளை நியமிக்க சொல்றாரு? அந்த நாள்ல என்ன பண்ணுங்க? சுத்திகரிக்கிறது, நம்மளை சரிப்படுத்திக்கிறது. தேவனுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் நம்ம சரியில்லாம இருக்கிற சரிப்படுத்திக்க கூடியது. இதுதான் அந்த உபவாச நாளை நியமங்கள். விசேஷித்த ஆச்சரிப்பை கூட்டுங்கள். நல்ல தேவனுக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நல்ல தேவன வார்த்தைகளை அதிகமா கேளுங்க, சரிப்படுத்திக்கோங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை பால்குங்கள், குழந்தைகளை கூட்டுங்கள். அப்ப சபைக்குள்ள இவங்க இருப்பாங்கன்னு சொல்லுதில்ல, எல்லாருமே கூட்டி சேருங்க, சேர்த்து ஆயத்தமாங்கன்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லுது? மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறையை விட்டு புறப்படுவார்களாக. அப்ப மணவாளன் யாரு, மணவாட்டி யாருன்னு சொல்லுது? சபையன். இப்ப மணவாளன் தன் அறையை விட்டு வெளியே வந்துட்டாரா? வந்தாச்சு, ரெடியா இருக்கிறது. மணவாட்டி என்ன பண்ணுப்ப? மறைவிருந்து வெளியே வரணுமா? அப்ப மணவாட்டி ஆயத்தமாகிட்டே இருக்கிறாங்க, சீக்கிரம் வெளியே வரணுமா? வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது? 28ஆம் வசனம், அதற்கு பின்புன்னு வருது. அப்ப அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேல ஆவி ஊற்றுவதை என்ன அர்த்தம்? எதற்கு பின்பு சொல்றாங்க? சபை நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம், சபையும் கிறிஸ்துவோடு சேர்ந்து மகிமை அடைஞ்ச அந்த சபை நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்ப சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனுக்கள் எல்லாரும் மேலையும் அந்த தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் அப்படின்றத இங்க நம்ம இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப அதற்கு பின்புனா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப கர்த்தரை பெரிதும் பயங்கரமான நாள் எப்பதான் வருதான்? அடுத்த வசனத்துல வருது. ஆங்கிலத்துல அருமையா சொல்லியிருக்கோம். என்னன்னா கர்த்தரை பெரிதும் பயங்கரமான நாள கிரேட் அண்ட் டெரிபிள் டேன்னு சொல்லியிருக்கோம். டெரிபிள் டேனால தாங்க முடியாது. கிரேட் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உபத்திரவத்தை இது மாதிரி இருந்ததே இல்லை. அப்படிப்பட்ட உபத்திரம் அந்த கர்த்தருடைய நாள்ல இருக்குன்னு சொல்லுது. அப்ப கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கு நம்ம தெரியணுங்களா? இதை குறிச்சு எங்க போறோம்னா மல்கியாக்குள்ள போறோம். அது அப்படி கையில வச்சுங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உன்னிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அப்போ இந்த மல்கியா தீர்க்கதரிசி என்ன ஆரம்பிக்கலன்னா கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அந்த நாள் எப்படி இருக்கும்ன்றத 1ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்படி வாசிக்கலாம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுத்தரிக்கும். அது அவர்களுக்கு வேலையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அதே வார்த்தையை பயன்படுத்தி மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த நாள் எப்படிப்பட்டதா இருக்குமா? சூளையை போல எரிகிற நாள். சூளை போல எரிகிற நாள் எப்படி இருக்கும்? சூளை எப்படி எரியும்? சூளை எல்லாம் என்னது? செங்கல் பார்த்திருக்கோம். அது அந்த செங்கல் எல்லா பக்கமும் எரியணும், தெரிஞ்சாதான் ஸ்ட்ராங் ஆகும். அப்ப நெருப்பு பயங்கரமா எரியுமா? அப்ப அந்த நாள் கர்த்தருடைய நாள் இந்த பூமியில பெரிதும் பயங்கரமா நாள் இருந்தா அது சூளை எரிகிற மாதிரி எரியுமா? அது எரியும் போது எதெல்லாம் எரிக்கப்படும் சொல்லுவீங்க? அகந்தாரிகள் யாவரும் அக்கிரமங்கள் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். அப்ப இப்ப எப்படி இருக்கிறாங்க?
இரும்பு மாதிரி இருக்கிறாங்க இல்லையா இப்ப. பட் அப்போ வந்து எப்படி இருப்பாங்க, துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேலையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவங்க அகங்காரிகளும் அகழ்ந்து உள்ளவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அழிக்கப்பட்டு போவார்கள். எப்ப நடப்பது, அந்த சூளையை போல எரிகிற அந்த கர்த்தரின் பெரிதும் பயங்கரமான நாள்ல அது நடக்க போகுது. பெரியமானவர்களே, இன்னொரு பார்க்கணும், இதே சம்பவங்கள புதிய பாடல ஆண்டு தீர்ப்பு தரிசனம் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. லூக்கா 2:11 கூட வாசிக்கலாம். பல இடங்களில் மகா புதிய அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான குற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இதே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாளை குறிச்சுதான் இங்க ஆண்டோட தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அது பழைய மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் எல்லாம் உண்டாகும் சொல்லி அங்க சொல்றாரு. அதே இன்னும் பாத்தீங்கன்னா 2 பேதுரு 3:7 கூட வாசிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. சரிமானவர்களே, இந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டிருக்கோம். இது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் எப்படி இருக்கிற சூழலை போல இருக்கிற நாள் இருக்கு. அது தேவன் விரும்பாத, தேவனுக்கு கொஞ்சம் கூட ஒத்துவராக அனைத்துமே வந்து சுட்டரிக்கப்படும். தேவன் இவ்வளவு நாள வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் அந்த நாளுக்கு முடிவு கொண்டு வந்துறார். இங்க பாக்குறோம். 1 பல இடங்களில் வேறு வேறு விதமான தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு பாக்குறோம். இது குறிச்சு நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. சௌரசம் நிறைய படிச்சிருக்கோம். சரி, இதை குறிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த அழிக்கப்படக்கூடிய சம்பவம் சூழலுக்குமா எரிகிற நாள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் வேற இடத்துல சொல்றாரு. அப்படின்னா, நம்ம சீனாய் மலையில வரும்போது என்ன நடந்தது, அங்க எல்லாரும் கீழே இருக்கிறாங்க, மோசே மேல போயிட்டார் அந்த மலைக்கு மேல. போன உடனே அங்க என்ன சம்பவம் நடந்தது, அந்த பூமி எதிர்ச்சி வந்ததா, அது கூட வாசிக்கலாம். யாத்திராகமும் 19-18 வாசிக்கலாம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழுந்துச்சு. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அந்த மலை முழுவதும் அதிர்ந்ததுன்னா அந்த கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இங்க நிக்கிறோம், உதாரணத்துக்கு நம்ம தெரிஞ்சு எந்த மலை பக்கத்துல, களக்காடு மலை முன்னாடி கீழே நிக்கிறோம் வச்சுக்கோங்க. அந்த மலை எப்படி கிட்டக்கிட்டே நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கண் முன்னாடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கோம், பயமா இருக்குல்ல, ரொம்ப நடுக்கமா இருக்கும். இது மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே யாருமே அதை குறிச்சு எவ்வளவு பெரிய தைரியமான ஆனாலும் அப்படி கரைஞ்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சம்பவம் அங்க நடந்தது. அது எப்ப நடந்ததுன்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நடந்த சம்பவம் இல்லையா. அதே போல இது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்போது அதே மாதிரி வந்து பூமிய அதிர பண்ணுவார். அந்த அதிர பண்றது எப்பன்னா, புதிய உடன்படிக்கை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த அதிர்வுகள் இருக்கும். அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது பூமி மட்டும்தானே அதிர்ந்தது. இப்ப பூமி மட்டும் அதிராது, அதோட சேர்ந்து வானமும் அதிரலாம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இதுல எபிரேயர் நிருபத்துல சொல்றாரு. 12:26 வாசிக்கலாம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எதை ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காரு, அங்கே சீனாய் மலையில அதிர பண்ணதை குறிச்சு இங்க கோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப பூமியை மட்டும் அதிர பண்ண போறதில்ல, வானத்தையும் சேர்ந்து அதிர பண்ண போறேன் அப்படின்றார். அப்ப அந்த காலம் எப்படி ஒரு கொடூரமா இருக்கும் பாருங்க பிரியமானவர்களே. இதைத்தான் யோவேல் 2:30 சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி பொசு புகை ஸ்தம்பங்களாக அதிசயங்களை காட்டுவேன். இந்த வானத்திலும் பூமியிலும் மிகப்பெரிய ஒரு தீங்கு இந்த பூமியில நடக்க போகுது அப்படின்றத கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்ப இந்த யோவேல் 2:30 பார்க்கும்போது வானத்திலும் பூமியிலையும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களை காமிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வானத்தில அப்படின்றது என்னது, நம்ம ஏற்கனவே பாடம் கேட்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியார் யாருன்னா சாத்தானும் அவருடைய தூதரும் இருந்து ஆளுங்கிற தற்போது அந்த காலப்பகுதி நடந்துட்டு இருக்கு. அப்ப பூமியில வந்து என்னன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னென்னது நமக்கு தெரியும். மதம், பொருளாதார, சமுதாயம், அரசியல் இதெல்லாம் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கு.
இதெல்லாம் வந்து அழிக்கப்படும். எப்படி அழிக்கப்படும்? அக்னின்ட்டு. இப்ப அக்னின்றது நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப லிட்டரலா நிறைய இடத்துல தீ எறியறத பாக்குறோம்ல, தீ எறியறத பாக்குறோம். சௌரர் என்ன கொடுக்குறாருன்னா, அது தீ எறியறது, அங்க இருந்து புகை வருது. புகை வருதுன்னா எங்க என்ன அடையாளம் சொன்னான்? ஒரு இடத்துல நெருப்பு எரிச்சா புகை வரும், செத்து போனவங்க எரிச்சாலும் என்ன வரும்? புகை வரும். இந்த நெருப்பு வந்து புகை வர்றதெல்லாம் ஒரு அடையாளம் சொல்றாரு. நம்ம கண்ணு மாதிரி பார்க்கிற அங்க தீப்பிடிச்சு புகை வருதுன்னா அது அடையாளமா? இது எதுக்கு அடையாளம்? நிஜமா ஒரு நெருப்பு பார்க்க போறோம், நிஜமா ஒரு புகையை பார்க்க போறோம், அதுக்கு அடையாளமா? அவங்க பாருங்க, எந்த விதமாக நடக்குது, இப்படிப்பட்ட ஒரு தீங்கு பூமியில சீக்கிரமா நடக்க போகுது அப்படின்றார். அது வந்து எதுக்கு குறிப்பிடாருன்னா, இந்த பூமியில் உள்ள அமைப்புகள், அந்த வானத்துல அவங்க கட்டுப்பாட்டுக்கு எல்லா அமைப்புகளும் முற்றிலுமாக அழிக்கப்படக்கூடிய அந்த காலப்பகுதிதான் கர்த்தருக்கு பெரும் பயங்கரமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பிரியமானவர்களே, அப்ப அந்த முழுவதுமாக அகற்றப்படணும். இது அகற்றப்படும் போதுதான் அடுத்து எது நடக்கும்? புதிய உடன்படிக்கை அங்க ஸ்தாபிக்கப்படும். பிரியமானவர்களே, அப்ப அங்க சீனா மலையில எப்படி அதிர்வு வந்து அதுக்கப்புறம் வந்து நியாயப்பிரமாணம் நிறுவப்பட்டது, அதே போல இங்கேயும் புதிய உடன்படிக்கையாக நடக்கும் என்று சொல்றாரு. பிரியமான, அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கர்த்தருக்கு பெரும் பயங்கரமான நாள் அப்படின்றது 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, இது வந்து இந்த கால பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கர்த்தருடைய நாள்ல 2வது பகுதி ஆரம்பிக்கும். அதுதான் என்னது? கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான. அதைத்தான் அப்போஸ்தலர் பேதுரு இங்க சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சரி, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான பார்த்துக்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை கூட 2 வசனங்கள் வாசிக்கலாம். நம்ம இப்ப அப்போ 2:30 வாசிக்கலாம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்ப பெரிதும் பிரகாசமான நாள் வர்றதுக்கு முன்னால சூரியன் எப்படி ஆகுமா? இருளாகவும் சந்திரன் ரத்தமாகும். அப்படின்னா என்னது? என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? சூரியன் அப்படின்றது நம்மளுக்கு என்ன? சுவிசேஷ வெளிச்சம் இல்லையா? அந்த வெளிச்சம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பலியின் மூலமாக தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ வெளிச்சம். இது வந்து சூரிய வெளிச்சம். அடுத்து சந்திரன் வந்து என்னது? நியாயப்பிரமாணம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறோம்? படிச்சிருக்குமா இல்லையா? சூரிய வெளிச்சம் தானே இந்த சந்திரன் வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றத நியாயப்பிரமாணம். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் அப்படின்னா, இப்ப கர்த்தருடைய பலியின் மூலம், அது நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட பலிகள் எல்லாமே கர்த்தருடைய இயேசுடைய அந்த மீட்பை பற்றின சுவிசேஷத்தோட பெரிய அடையாளம் அப்படின்றத எல்லாரும் மறுதளிச்சிருவாங்களாம். புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நிறைய பலிகள் இருக்குல்ல, இந்த எல்லா பலியும் நிறைய பலியும் பார்த்திருக்கிறோம். அந்த பலிகள்லாம் எதுக்கு அடையாளமா இருக்கு? அவருடைய ஆண்டோடைய பலிக்கு அந்த அடையாளமா இருக்குன்னு சொல்லும் போது, இது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்ல யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முக்கியமா எல்லாரும் மறுதளிச்சிருவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, கர்த்தர் இயேசுவாதான் மீட்கப்படுதல் அப்படின்ற விஷயமே யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ஆவிக்குரிய காரியங்களை மிகப்பெரிய ஒரு பயங்கரம் இங்க நடக்க போகுதுன்ற இந்த பூமியில. அப்ப அந்த காலம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும்போது, இப்ப பார்த்தோம் சூரியன் எப்படி ஆகும்? சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தம் மாறும் சொல்லும் போது, இப்ப கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வந்துச்சுன்னா அங்க எப்படி இருக்கும்? சூரியன் சந்திரன் எப்படி இருக்கும் அப்படின்றத வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முடிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும். ஒரு நிமிடம். கர்த்தர் தமது ஜனத்தின் முடிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாள் அப்படின்னு என்னது? அடிக்காயம் எங்க பட்டுச்சு? ஏழைல பட்டுச்சு. அந்த குணம், அந்த மனுக்குலத்தை சீர்படுத்தக்கூடிய அந்த நாளிலே, அதை திரும்ப கொடுத்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில சொல்லுது. சொல்லும் போது என்ன நடக்குதான்? கர்த்தருடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா? சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்குமா? சரி, சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா?
ஏழத்தனையான் 7 பகலின் வெளிச்சத்தின் போலவும் இருக்கும். ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சம் போல இருக்குமா, அவ்வளவு பிரகாசமா இருக்குமா அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாங்க. அப்ப பெரும் பிரகாசமான நாள்ல வந்து சத்திய வெளிச்சம், கர்த்தருடைய சுவிசேஷம் அப்படி எல்லா பக்கமும் பிரகாசிக்கும் சொல்லப்படுது. அதைத்தான் ஏசாயா 11:9 வாசிக்கிறோம்ல, சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே. அதை நம்ம அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். சமுத்திரத்துல எங்கேயாச்சும் கேப் இருக்குமா? எங்கேயுமே ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி பூமி முழுவதுமேலும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா பெரிதும் பிரகாசமான நாள நடக்கும். இதுதான் என்னன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி வானங்கள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பூமியின் அமைப்புகள் இருக்கும் சொல்லி பார்க்கணும். இதுதான் புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, அப்ப கர்த்தருடைய நாளுக்குள்ள வரும்போது பெரிதும் பயங்கரமான நாள் எதற்காக, பெரிதும் பிரகாசமான எதற்காக அப்படின்னா, முதல் பகுதி பெரிதும் பயங்கரமான நாள் 7 சொல்லப்பட்டது. இது வந்து பூமிக்கு மிகப்பெரிய நியாயத்தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள், ஜட்ஜ்மெண்ட். இது வந்து வானத்திலும் பூமியில இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு காலப்பகுதி கொடூரமா பயங்கரமா இருக்கும். இது அப்படியே பெரிதும் பிரகாசமான நாள் என்னன்னா, ஜனங்களுக்கு மீட்பு கொடுக்கக்கூடிய காலப்பகுதி. கர்த்தர் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் ரொம்ப வெளிப்படையா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல இருக்கும். இதுதான் இங்கே கர்த்தருடைய நாள்ல அங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றதும் யோவேல் சொல்றதை நம்ம பாக்குறோம். சரி, இப்ப ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிருப்போம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும்போது, இப்ப சுவிசேஷ யுகத்துல யாரு மேல பரிசுத்தாய் ஊற்றப்படுதுன்னா சபை வகுப்பாருக்கு பார்த்திருக்கோம். இப்ப சபை வகுப்பாருக்கு ஊற்றப்படும் போது அவங்க வந்து ஆதிக்குரிய ஒரு புதிய சிருஷ்டிகளாக சிறப்பிக்கப்படுறாங்க. இதுக்கு பேர் வந்து முதல் பெந்தேகோஸ்தே அப்படின்றார். முதல் பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லப்படும். அப்படியே மாம்சமான யாவும் மேல ஊற்றப்படும் போது அவங்க என்ன பண்ணும், இப்ப புது சிருஷ்டியெல்லாம் சிருஷ்டிக்கப்படுற மாதிரி அங்க எப்படி என்ன நடக்கும்? அவங்க ஊற்றப்படும் போது அவங்க எல்லாருமே இப்ப ஆதிக்குரிய புது சிருஷ்டி ஆகிறோம். நம்ம எல்லாம் அவங்களுடைய மனித தளத்துல எல்லாரும் புதிய பிறப்பா வருவாங்களாம். புதிய சுபாவத்தோட மனிதராக அங்க இருப்பாங்க. எப்ப அங்க பரிசுத்தாகி அங்க ஊற்றப்படும் போது இதுக்கு பேர் வந்து இரண்டாவது பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதம் சகோதரர் கொடுக்குறாங்க. அப்ப 2 பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதம். முதலாவது சபை வகுப்பாருக்கு சுவிசேஷத்துல, மனுக்குலத்துக்கு ராஜ்யத்துல அந்த பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதம் அங்க போகப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. பெரியமானவர்களே, அப்ப நம்ம வந்து சுவிசேஷ யுகத்திலையும் மேசியா யுகத்திலையும் பார்க்கும்போது, இப்ப சுவிசேஷ யுகத்துல நம்ம வந்து புது சிருஷ்டியாக ஜெயிக்கப்படணும் பரிசுத்தாய் பெற்று அப்படின்னா நம்ம என்ன செஞ்சா அது கிடைக்கும்? இல்லையா? ஸ்பீடா போறோமா? இல்லைங்களா? இப்ப நம்ம சுவிசேஷ யுகத்துல நம்ம புது சிருஷ்டியாக ஜெயிக்கப்படணும்னா என்ன செஞ்சா அது நடக்கும்? அர்ப்பணிக்கணும் இல்லையா? முழுமையா இந்த தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து புது சிருஷ்டியா ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி ராஜ்யத்துல வந்து மேசியா யுகத்துல வந்து அவங்க வந்து மனித தரத்துல அவங்க பெரிய மனிதர்களாக வரணும் அப்படின்னா என்ன நடக்கணுங்க? அப்ப அவங்களும் என்ன பண்ணணும் தெரியுமா? அங்க சவால் கொடுக்குறாரு, சத்தியத்தோட அடிப்படை போதனை எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணுமா? சும்மாதான் கிடையாது எல்லாருக்கும். அது வந்து ஆங்கிலத்தில் அழகா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தோட அடிப்படைகளை நல்லா தெரிஞ்சு அவங்களும் அர்ப்பணிக்கணுமா? அர்ப்பணிச்சால் மட்டும்தான் அந்த பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ள முடியும். இல்லாட்டி கிடைக்காது எல்லாருக்கும் இல்ல. பிரியமானவர்களே, அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எல்லா மனுக்குலத்தின் மேலும் அந்த மாம்சமான யாரு மேலும் ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் கிடையாது. என்ன வேற மாதிரி சொன்னா, யாரெல்லாம் புதிய உடன்படிக்கைக்குள்ள தாங்களே விரும்பி தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதலோடு அவங்க அதுக்கு உட்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சத்தியாக ஊற்றப்படக்கூடிய எல்லாருக்கும் கிடையாது அப்படின்னு கொடுக்கிறோம். சரி, அப்ப சத்தியாக ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஊற்றப்படுறது பரிசுத்தாவில வளரணும்னா என்ன பண்ணணும்? பரிசுத்தாக வளரணும் ஒண்ணு இருக்கா இல்லையா?
பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம் செழிப்பிக்கப்படும் போது. அந்த பரிசுத்தாவிகள் இன்னும் அதிகமா வளரணும்னா என்ன பண்ணணும்? என்ன செஞ்சா நம்ம பரிசுத்தாவில வளரலாம்? இல்ல பரிசுத்தை அதிகமா நம்மளுக்கு கொடுக்க என்ன செஞ்சா கிடைக்கும்? தேவனே தொடர்பு சவர் கொடுங்க. அப்புறம் சத்தியத்தை அறியணும். நம்ம என்ன தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம பலி செலுத்த வேற மாதிரி சொன்னா தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே கீழ்ப்படியதான் தேவனுடைய ஆவி நம்ம அதிகம் ஊற்றிக் கொண்டே இருப்பார். வெறும் நம்ம மணிக்கணக்க மனதால் போட்டு ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது. தேவனுடைய எந்த தொடர்புல இருந்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான், கிடைக்காது. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம எதை நம்மளுக்கு தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோமோ அதை தொடர்ந்து பலி செலுத்தி கொண்டே இருக்கும் போது நம்ம தேர்வான ஆகிட்டே இருக்கும். அங்கு அவருடைய ஆவி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசுக்கு முழுமையா தன்னை கற்பனைத்தார் மனுஷன்ற தன்மை, அப்ப முழுமையா அளவுலாம் ஊற்றப்பட்டுச்சு. அப்ப நம்மளுக்கு அதே மாதிரி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும், அப்ப நிரப்பிக் கொண்டே இருக்கும். அப்ப அதே மாதிரி மனுக்குலத்திலையும் யாரெல்லாம் தேவனுடைய நிபந்தனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படைஞ்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்தாவி தொடர்ந்து அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்து அது அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு புதுஷ்டி வளர்ச்சியை கொண்டு வந்து பிறகு கொண்டு போவோம். அவங்களுக்கு மனித பூரண நிலைக்கு கொண்டு வருவாங்க. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய ஆவிக்கு ராஜ்யத்துல சொல்றோம் அவங்க ஒத்துழைச்சு என்ன சொல்றது தேவனுடைய வழிநடத்தின்படி வார்த்தை என்ன சொல்றதோ அதன்படி ஒரு கட்டுப்பட்டு நடக்க அந்த கட்டுப்பட்டு நடக்கிறது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி நடக்கிறதுக்காக தேவனுடைய ஆவியை உதவி செஞ்சு பலப்படுத்தி அவங்களுக்கு பூரண நிலைமைக்கு கொண்டு வரும். அப்ப யார் ஒருவர் தேவனுடைய ஆவிக்கு ஒத்து சேர்ந்து அந்த ராஜ்யத்துல போறாங்களோ அவங்க மனித பூர்ண நிலைக்கு வருவாங்க. அங்க நித்திய ஜீவனுக்கு தகுதி பெறுவாங்க. சரிமானவர்களே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப சபை வகுப்பாருக்கு நம்ம இப்ப ஊற்றப்படுது, ராஜ்யத்துல மனுக்குலத்துக்கு ஊற்றப்படுதுன்னு பார்த்தோம். முற்பிதாக்களுக்கு எப்ப நடக்கும்? முற்பிதாக பரிசுத்தாய் ஊற்றப்பட்டிருக்கா, ஊற்றப்படலையா? யோகியை திருத்த தரிசனம் எப்ப நிறைவேற ஆரம்பிச்சது? அப்போ தேவையான ஆரம்பிச்சது. அப்ப இவங்க வாழ்ந்தது அதுக்கு முன்பாக வாழ்ந்த காலம். அப்ப அவங்க பரிசுத்தாய் ஊற்றப்படவில்லை. அப்ப அவங்களுக்கும் மாம்சமான யாவும் மேலும் பரிசுத்தாய் ஊற்றப்படுகின்ற காலப்பகுதிகளுக்கு தான் இவங்களுக்கும் வருவாங்க. அப்பதான் இவங்களும் பெற்றுக் கொள்வாங்களாம். அப்ப ஏற்கனவே பூர்ணராக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சொல்லுது அப்படின்னா அவங்க கேரக்டர்ல குணலட்சணம் பூரணமா இருப்பாங்க. அப்ப பரிசுத்தாவிகள் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்னா அந்த பெற்றுக்கொண்ட அவங்க கேரக்டர் குணலட்சணங்கள் உறுதித்தன்மையா இருக்குமா, கிறிஸ்டலைஸ் ஆகுமா, அவங்க கேரக்டர் அசையாத மாறாத தன்மையாகவும் ஏற்பட பரிசுத்தாவி கொடுக்கப்படும் போது ராஜ்யத்துல. தெரியுமானவர்களே, அப்ப இவங்களுக்குதான் முதலாக அந்த மாம்சமான யாவும் மேலும் ஆய்வு ஊற்றப்படுன்றது முதல்ல யாருக்கு வருமா? மூர்த்திராக்களுக்கு வரும். இதை தொடர்ந்து மற்ற இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரும். இதைத்தான் நம்ம எலிசா தீர்க்கதரிசி அந்த விதவையோட அந்த பாத்திரத்துல என்ன நிரப்பதை பாக்குறோம்ல, எல்லா பாத்திரமும் நிறைஞ்சு வழியுது. அது போல இங்க இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்துதான் அடுத்து எல்லா பக்கமும் பரிசுத்தாய் அவங்க மூலமா தான் போகும். அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? எப்படி போகும் அப்படின்னா, எப்படி இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி பரிசுத்தாய் பெற்றுக்கொள்கிறோம்? அது பேர் நம்ம சத்திய ஆவியாகிய அப்படின்னு பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த ஆவி கொடுக்கப்படுது. அப்ப அந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் புறப்பட்டு போகுது அங்கெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அங்கெல்லாம் பரிசுத்தாய் உங்களுக்கு கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். பெரியமானவர்களே, சரி, அடுத்து யோவேல பார்க்கும்போது யோவேல் 2:28 வாசிக்கும் போது வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சுப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அப்ப உங்க குமாரர்கள் குமாரத்தில தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. குமாரர்கள் யாருங்க சொல்லுது? குமாரர்கள் யாருங்க? ஒரு நிமிடம் நாம் பேசுகிறது புரியாம இருக்கலாம். இல்ல இந்த ஸ்ரீராமன் போகல, புரியுதுல்ல? நம்ம முக்கியமான தீர்க்கதரிசனம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது குமாரர்கள் யாரு சொன்னா இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லுது. ஏன்னா அதற்கு பின்பு அப்போ உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசி சொன்னாருன்னா முதல்ல யாருக்கு போகுது?
தேவனுடைய ஆவி இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ளது. அவங்கதான் முதல்ல அந்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. இதுக்கப்புறம் மற்றவங்க போகணும். இது எங்க நம்ம வாசிக்கலாம்னா சகரியா 12 வாசிக்கலாம். சகரியா 12 தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். தாவீது குடும்பத்தாரின் மேலும் இஸ்ரேல் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் ஊற்றுவேன். பரிசுத்த ஆவி யார் முதல்ல ஊற்றப்படும்னா ராஜ்யத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மேல ஊற்றப்படும். அதுக்கப்புறம் தான் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. மூப்பர்கள் சொப்பனம் காண்பாங்கன்னா குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. சொல்லும்போது ஏற்கனவே நம்ம வேதாமத்துல இருக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன குமாரத்திகள் இருக்க யாரெல்லாம் ஞாபகம் இருக்கா? பழைய ஏற்பாடு காலத்துல தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா இல்லையா சகோதரிகள்? புதிய ஏற்பாடுல அண்ணாள் சொல்லியிருக்காங்களா? அண்ணாள். அப்புறம் இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறது அண்ணாள். அப்புறம் குறிப்போட 4 குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். அப்போ இந்த 21 இருக்கு. அடுத்தது மிரியாம் இருக்காங்க, உள்கால் அப்படின்றவங்க இருக்கிறாங்க பழைய ஏற்பாடுல. தேவ நிறைய சகோதரிகள் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ராஜ்யத்துல சகோதரர்கள் சகோதரி எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க இப்ப நம்ம சகோதரிகள் போதிக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா சபைக்கு கிறிஸ்துவுக்கு சபை போதிக்கிறது இல்லை. அங்க அந்த பாகுபாடுகிற எல்லாரும் சமங்கிறப்ப மனுக்குலத்துக்கு மனுக்குலம் போதிக்கப்படும். அப்ப சகோதரிகளும் அங்க பயன்படுத்தப்படுவாங்க, சகோதரர் கொடுக்குறாங்க. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதை நடக்கும் அப்படின்னா மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் தலைமையில பூமியில பிரபுக்களா இருக்கக்கூடிய முத்திராக்கள் மூலமாக இந்த சத்தியமானது மனுக்குலம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும். அப்ப சத்தியம் போகும்போதுதான் சத்தியத்தின் கீழ்ப்படியே வேறு ஆவி அவங்களுக்கு ஊற்றப்பட்டு அதிகமா நிரப்பி கொண்டே வருவாங்க. அப்ப ஆவி நிரப்போட குணலட்சணங்கள் அது மாறி பரிபூர்ண நிலைமைக்கே கொண்டு வரப்படுவாங்கன்றதை பார்க்கிறோம். சரி, புரியுமானவர்களே, அப்ப மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். என்ன அர்த்தம்னா மூப்பர்கள் இங்க பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை குறிச்சு சொல்லுது. இவங்க அவங்க தீர்க்க தரிசனங்களை மங்களா தெளிவா புரிஞ்சிருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல இல்லையா? ஓரளவுக்கு மங்களா புரிஞ்சிருப்பாங்களா? அதான் இங்க சொப்பனங்கள் சொல்லப்படுது. இத தரிசனமா பார்ப்பாங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதான் பார்ப்பாங்களாம். ஏற்கனவே எப்படி நிறைவேறி இருக்கு, இது எதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது கண் கூட பார்ப்பாங்களாம். அதுதான் அங்க சொல்றாங்க. இப்ப அப்ப அடுத்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அந்த திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள் அது எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது அந்த தீர்க்க தரிசனத்தின் படி அப்படின்றது கண் கூட நிறைவேறத பார்ப்பாங்களாம். இதைத்தான் இங்க சொல்லுது ஒரு மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் அப்படின்றத அங்க சொல்றதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரும்போது இப்ப என்ன பார்த்திருக்கிறோம்? மாம்சத்தின் மேல அந்த ஆவி ஊற்றப்படுறதை குறிச்சு பார்த்தோம். இப்ப நம்ம மேல ஊற்றப்படுறதை குறிச்சு ஊழியக்காரன் மேல ஊழியக்காரன் ஊற்றப்படுறதை குறிச்சு பார்க்கும்போது இந்த ஊழியக்காரங்களை யாரை குறிச்சு சொல்லுது? 2:9 நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுல சபையை குறிச்சு சொல்லுது. இவங்க யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியர். இவங்களுக்கு ஊழியக்காரர்கள் அப்படின்றதுக்கு சௌர் என்ன கொடுக்குறாருன்னா 2:26 என்ன சொல்றாங்க? ஊழியக்காரர்கள் யார் அப்படின்னா அவங்க பேர் அடிமைகளா இருப்பவர்கள். இவங்களுக்கு சுவிசேஷத்துல யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிச்சு தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆவி ஊற்றப்படுது முதல்ல. சரி, இப்ப சுவிசேஷத்துல சபைக்கு பரிசுத்தாய் ஊற்றப்படுவதற்கும் ராஜ்யத்துல மனுக்குலத்துக்கு ஊற்றப்படுவதற்கும் அந்த பரிசுத்தாயில் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? ரெண்டு பக்கமும் பரவாயில்ல. என்ன அப்படின்னா அந்த பரிசுத்தாயில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரே ஆவில. காரணம் என்னன்னா ரெண்டுமே ஒரே ஊட்டில தான் வருது. தேவன் தான் இருக்கிறாரு. ரெண்டு பக்கம் அதான் ஊற்றப்படுது. எந்த வித்தியாசம் வருது ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா ஏன்னா அது மூலதாரம் எங்க இருந்தா வருது? தேவத்தில் தான் வருது. அப்ப வேற எதுல ஏதாச்சும் வித்தியாசம் வருது? ஒரு இதுல வித்தியாசப்படுமா? என்ன வித்தியாசப்படும்னா அவங்க இப்ப ஆவியினாலே நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம். ஆவியினாலே ஜெயிப்பிக்கப்படுதல், அப்படி ஆவியினால அபிஷேகிக்கப்படுதல்,
ஆவியினாலே முத்திரிக்கப்படுதல், ஆவியினாலே சாட்சி பகர்தல் எல்லாம் நமக்கு கேள்விப்பட்டோம். இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து ஆவியினாலே சாட்சி பகர்தலும் ஆவியினாலே முத்திரிக்கப்படுதலும் சபைக்கு வேற, மனுக்குலத்துக்கு வேற, மற்ற எல்லாம் ஒன்னாக இருக்குன்னு சொல்றாரு பெரியமானவர்களே. அப்ப ஆவியினாலே சாட்சி பகர்றதுனா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஆவியினாலே முத்திரிக்கப்படுறதுனா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப ஆவியினாலே முத்திரிக்கப்படுறதுனா என்ன? இப்ப ஆவியில முத்திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்படுறதுனா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? சத்தியத்தை கேட்டு ஒரு ரொம்ப கேள்வி இருக்கிறேன்னா சிந்திக்கிறதுக்காக கேட்கிறோம், அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறோம். அப்ப ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்படணும் அப்படின்னா நம்ம முழுமையா அர்ப்பணிக்கும் போது, அந்த அர்ப்பணித்த தேவன் முழுமையா இருக்கும்போது உண்மையா இருந்து அங்கீகரிச்சு நம்ம ஆவியை கொடுக்குறாங்க. ஜெனிப்பிக்கப்படுதல், அதான் சிந்தை என்பது புதிய சிந்தை உருவாகுதல், ஜெனிப்பிக்கப்படுதல். இதுக்கும் அபிஷேகம் போடுறதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயம் ஆகணும்னா ஜெனிப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் ஆக முடியும். அப்ப ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு, கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயம் ஆயாச்சு. ஆனதுக்கு அப்புறம் அபிஷேகம் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் சரீரத்துக்கு கலந்து வருது. எப்ப வரும்? அது எப்ப வந்து சரீரத்தில் அவயமாகணுமோ அப்பதான் வரும். அப்பதான் ரெண்டாவது நடக்குது அபிஷேகப்படுதல். முத்திரிக்கப்படுதல்னா என்னது? கிறிஸ்துடைய குணலட்சணம் உருவாக முத்திரிக்கப்படுதல். அப்ப கிறிஸ்து சரீரத்தில் அவயம் ஆகியாச்சு, அபிஷேகத்தை வாங்கியாச்சு. இப்ப நம்ம சரீரத்துல ஒரு அவயவமா இருக்கிறோம். அந்த அவயவம் வந்து தன்னுடைய குணலட்சணத்துக்கு ஏற்றமா வளர்ச்சி காமிக்கணும்ல, அந்த வளர்ச்சி நிறையதான் முத்திரிக்கப்படுதல். அப்ப நம்ம வந்து முத்திரிக்கப்பட்டாச்சா ஆகிட்டு இருக்கிறோமா, ஆக போறோமா? முத்திரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் சரியான கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சாட்சி போனதுலாம் என்னது? பசுத்தாவினாலே சாட்சி போனதுலாம் சத்தியத்துக்காக உறுதியா நிக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு பொருள்வாங்கன்னு சொல்லுவாங்க, உறுதியா நிற்போமா? இது பாத்தீங்கன்னா இவங்க சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம்னா, ஜான் விக்லிஃப் இருக்காருல்ல, ஜான் விக்லிஃப் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு நாளைக்கு பார்ப்போம் நம்ம பைபிள் வந்த ஹிஸ்டரியை குறிச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, லத்தீன் மொழியில இருந்த அந்த பைபிள முதலாக அவர் தான் எழுதுறாரு. கையில தான் பிரிண்டிங் எல்லாம் இல்ல போகுது, எழுதுவார். ஒரு பைபிள் எழுதுறதுக்கு 8 மாசம் ஆகுமா. அந்த பைபிள் எல்லாம் பார்ப்போம், போட்டோல காமிக்கிறோம். அவ்வளவு அழகா டிசைன் பண்ணி எழுதுவார். 8 மாசம் ஆயிருக்கு. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அப்ப வந்து அந்த போக்கு மார்க்கம் வந்து இந்த பைபிளை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டுச்சு. நிறைய பிரச்சனை பண்ணுச்சு. அதனால ரொம்ப உபத்திரவம் பண்ணாரு. அந்த விஷயம் எந்த அளவு உச்சம் போச்சுன்னா, இவரை கொண்டு போய் மரத்துல கட்டிட்டு இவர் எழுதின எல்லா பைபிளும் தலைப்பிடி கொண்டு வந்து பாடத்துல போட்டு எரிச்சு மொத்தமா எரிச்சாங்க. மறுதளிக்க சொன்னாங்க, முடியாது. அதான் ஆவியினால சாட்சி போற உறுதியா, சத்தியத்துக்காக உறுதியா நின்னாங்க. இன்னைக்கு நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, சத்தியம் ஒண்ணு சொல்லுது, அதுக்காக உறுதியா நிக்கணும். அதுக்காக எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் நம்ம தைரியமா நிக்கிறோம்ல, அதான் சாட்சி போடுறது. இப்ப 2ஆம் சபை காலத்துலதான் கிறிஸ்துவ மறுதளிக்கிறதுனா அவங்க வந்து சிங்கத்துக்கு போட்டுருவோம், ஈயத்தை காட்சி ஊற்றுவோம்னு சொல்லி யாராச்சும் மறுதளிச்சாங்களா? அது உண்மையான சத்தியத்துக்காக உறுதியா நிக்கிறதா சாட்சி போடுறது. இதுதான் இங்க வந்து சாட்சி போடுற சத்தியம். இன்னைக்கு சுவிசேஷ யுகத்துல என்ன 2 வித்தியாசம் இருக்கும் பார்த்தோம். ஒண்ணு முத்திரிக்கப்படுறதும் சாட்சி போடுறதும் இன்னைக்கு சுவிசேஷ யுகத்திலையும் இது வித்தியாசமா இருக்கும். ராஜ்யத்துல மனுக்குலத்துல சாட்சி போடுறதுக்கு முத்திரை போடுறது வேற மாதிரி இருக்கும் அப்படின்றத அங்க வித்தியாசமா பாக்குறோம். மற்றபடி ஆணி கொடுக்கப்படுறது எல்லாம் ஒண்ணுதான் அங்க நம்ம பாக்குறோம். பெரியமானவர்களே, இப்ப சாட்சி போடுறதை குறிச்சு நம்ம பார்க்கும்போது மனுக்குலத்துல இப்ப வந்து சாத்தானுடைய ஆளுகை அதிகமா இருக்கு. அப்ப இருள் வந்து ஜனங்களை மூடிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு எப்படி வந்து கொண்டு போறாங்கன்னா, சத்தியத்தை வந்து பொய்யா திரிச்சு, அது பொய்ய சத்தியமா காமிச்சு, ஜோடிச்சு அலங்கரிச்சு ஜனங்களை வந்து ஈர்த்து கொண்டு போறோம். இல்ல, இது வந்து சாத்தானு மிகப்பெரிய வஞ்சனை இது. ஆனா ராஜ்யத்துல வந்து இந்த தீமை அங்க இருக்காது. அவருடைய ஆளுகை கட்டுப்பட்டிருக்கும். அது வந்து முழுமையா அந்த சக்தியை வச்சு எல்லா பக்கமும் எல்லா இடத்துலயும் போகும். ஏற்கனவே பார்த்தோம்ல, சமுத்திரம் நிறைஞ்சிருக்கிறது போல அந்த பூமியை வந்து சத்துரை அறிவு நிறைஞ்சிருக்கும் போது எல்லா பக்கமும் போகும். அப்ப ஜனங்கள் எல்லாருமே அவர் பலவீனங்களிலிருந்து உயர்த்தப்பட்டு பரிபூர்ண நிலைமைக்கு வந்திருப்பாங்க. பெரியமானவர்களே, அடுத்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு, சாட்சி போடுறதை குறிச்சு. அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சத்தியத்துக்கு உண்மையா இருக்கும்போது பிரச்சனை வருது இல்ல,
உண்மையா இருக்காங்க. உதாரணம் சொன்னா, எளிமையா சொன்னோம்னா, நம்ம வந்து சத்தியத்துக்காக உண்மையா உள்ள விஷயம் பேசியிருப்போம், உண்மையாக இருந்திருப்போம். பட் மற்றவங்க தவறா புரிந்து கொண்டு நம்ம மேல குற்றச்சாட்டு வரணும் இல்லையா? வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வேதனைப்படுவோம்ல, துக்கப்படுவோம், கஷ்டப்படுவோம், கண்ணீரே வரும். ஏன்னா அது தேவன் அனுமதிக்கக்கூடிய இது வந்து காரணம் வந்து நம்ம குணலட்சணம் மாறதுக்கு அனுமதிக்கிறார் இல்லையா? நம்மளுக்கு தான் எழுத்தாப்புல இருக்குல்ல, நம்மளுடைய குணலட்சணம் மாறுறதுக்காக அனுமதிக்கிறார். அப்ப வந்து இந்த சாட்சி பவர்கள் பார்க்கும்போது பல்வேறு இடங்களில் நிறைய விவகாரங்கள் பார்த்தோம். இது எல்லாருமே வந்து என்னன்னா, சாட்சி பவர்கள் நடக்கும்போது பயங்கரமான சோதனைகள் பரிசோதனை இருந்துட்டு இருக்குல்ல. இந்த சாட்சி பவர்கள் சுவிசேஷ யுகத்துல இருக்குல்ல, இந்த சாட்சி பவர்கள் ராஜ்யத்துல மனுக்குலத்துக்கு சாட்சி பவர்களோட 7 மடங்கு கொடூரமா இருக்குமா? இன்னைக்கு 7 மடங்கு மிக அதிகமா இருக்குமா சாட்சி பவரக்கூடியது இன்னைக்கு சமய சுவிசேஷ யுகத்துல. தேவன் இதை பிளான் பண்ணியே செய்யறாராம். காரணம் என்னன்னா, இந்த உபத்திரவங்கள் மூலமா தான் தேவன் எதிர்பார்க்கிற அந்த வைராக்கியம் உள்ள உண்மையை அர்ப்பணித்து அந்த சிறுமதிய செலக்ட் பண்ணுன்றது அவர் பிளானா இருக்கான். அதனால இதை அனுமதிக்கிறார் பிரியமானது. அப்ப நம்மளுக்கு பாதையில் உபத்திரவம் வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தேவன் நம்ம இதன் மூலமா தெரிந்து கொண்டிருக்கிறாங்க, நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம நினைக்கணும். இது அப்படியே தொடர்ந்து எலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த பாதைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எதை நம்ம சந்தோஷப்படணும் இல்லையா? உண்மையை நம்ம துக்கப்படுவோம், ரத்த கண்ணீர் கூட வரும். ஆனாலும் நம்ம மனநிலை எப்படி மாறணும் அப்படின்னா, தேவன் அனுமதிக்கிறான்னு சொல்லி நம்ம இதுதான் இந்த மகிமைக்குள்ள கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இதயத்தை மாத்திக்கணும். பெரியமான இதுதான் நம்ம எங்க கொண்டு போகிறோம்னா மகிமைக்குள்ள கொண்டு போகுது பெரியமானவர்களே. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு யாரெல்லாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தான் அவங்க வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெனிப்பிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இல்ல, சரி, அர்ப்பணிச்சவங்க எல்லாருக்கும் இல்ல, உண்மையாக அர்ப்பணிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சோதனை கொடுப்பாரு. உண்மையான புது சிருஷ்டியும் இன்னொரு பெயராளர்களான புது சிருஷ்டியெல்லாம் கொடுப்பாரு. அப்ப உண்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்கு. அவங்களுக்கு தான் அவங்க கிறிஸ்தவர்களுக்கு பாடுபடுவதற்கே தேவனை அனுமதி கொடுக்குறாரு. அவங்க மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து மதிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு புரியுமாவே. அப்ப இவங்களுக்கு அப்ப நீங்க சுவிசேஷத்துல இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாடுகள் கிறிஸ்தவ நிமித்தம் அந்த அவரோடு சேர்ந்து பாடுபடுறதுக்கு அனுமதிக்கப்படுறது நிச்சயமா நடக்குமோ, அதே போல பின்னாடி வரக்கூடிய மகிமையும் அவங்களுக்கு நிச்சயம் சொல்லப்படுது பிரியமானவர்களே. அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து அதிகமா பாடல் அனுமதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மகிமை நிச்சயமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். சரி, அடுத்த விதத்துல பார்க்கும்போது அந்த பசுத்தாய் ஊற்றப்படும் போது அவங்களுக்கு வந்து கீழ்படுகிறதுக்கும் அவங்க வந்து அந்த வார்த்தையில கீழ்படுகிறதுக்கு இன்னைக்கு நம்ம எவ்வளவு என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், உபத்திரவம் நடக்குது, பாடல்கள் எல்லாம் சகிச்சு போனாதான் அது கீழ்படுகிற போக முடியுது. அவங்களுக்கு அது மாதிரி எதுவுமே இருக்காதா, வார்த்தையில் கொடுக்கப்பட அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க முழுமையா தியாகம் பண்றதுக்கோ உபத்திரவத்துக்குள்ள போறதுக்கோ இருக்காது. காரணம் என்னன்னா, அந்த காலப்பகுதி சுவிசேஷத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது, இங்கேயே முடிஞ்சிடும். அது ஒரு ஸ்லாக்கியமா கொடுக்கப்பட்டது. ஏன்னா இது மூலமா தான் வந்து பரலோக ராஜ்யத்துல மகிமைகளை போக முடியும். இந்த வாய்ப்பு மனுக்குலத்துக்கு கொடுக்கப்படலாம், அதனால இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது. அப்ப இவங்களுக்குதான் யாரெல்லாம் இந்த அர்ப்பணிப்புகளை தொடர்ந்து முன்னேறி போறாங்களோ பாடல் உபத்திரவங்களுக்குள்ள இதெல்லாம் யாரு இதுக்கு தேவன் ஒத்தாசை கொடுக்கிறது அந்த ஊற்றப்பட்ட பரிசுத்தாய் மூலமாக நம்ம பலப்படுத்தி தொடர்ந்து நடத்திப்போம். நல்லா நம்ம அனுபவிச்சிருப்போம். ஒரு நாள் ரொம்ப உண்மையா இருந்ததுனால சக்திக்காக இருந்தாலும் வேதனைப்பட்டிருப்போம், அழுதுருப்போம். அடுத்து அப்படியே அன்னைக்கே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஏதோ வந்து அந்த தேவ வார்த்தை அப்படியே நம்மளுக்கு மருந்து மாதிரி வருது. அவ்வளவு விதமா பார்த்திருப்போம். வார்த்தை அப்படி நம்ம அப்படியே ஆட்டு தேற்றுறோம். இதெல்லாம் என்ன தேவ ஆவினால நடத்தப்படுறோம்ன்ற அர்த்தம். பிரியமானவர்கள், இப்படி நடத்தப்படுறவங்க கிறிஸ்டின் சரீரத்துல அதிகமாகி இவங்கதான் அந்த ஆவி பரிசுத்தாவில சாட்சியா வாழ்றாங்க பிரியமானவர்களே. அப்ப ராஜ்யத்துல சாட்சின்னு சொன்னா எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து கர்த்தர் இயேசு மேல வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு சாட்சியம் தான். இதுக்கு அடையாளமா இருக்குமா என்னன்றது தெரியாது அப்படிங்கிறதா சொல்லிக் கொடுக்குறாரு. அப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பார், இதுதான் அவங்களுக்கு சாட்சி அப்படின்னு சொல்ல வர்றாரு. நம்மள மாதிரி உபத்திரவங்களை பார்வைகளுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காது புரியுமானவர்களே. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து தேவன் அங்கீகரிச்சிருக்கிறான்றதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னா, உண்மையா நீதி நிமித்தம் நம்ம பாடல்களை அனுபவிக்கிறது. இப்ப ஒருவேளை நம்ம உண்மையா சத்தியத்தின் நிமித்தம் பாடல்களை அனுபவிக்கிறதா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, சோழர் என்ன கொடுக்குறாருன்னா,
இது வந்து தேவன் உங்களை அங்கீகரிச்சிருக்காரு அப்படின்றது ஒரே அடையாளம் இதுதான் சார். உண்மையா சத்தியத்தை நிமித்த நம்ம வந்து பாடுகளையும் துக்கங்களை அனுபவிக்கும் போது இதுதான் தேவன் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறாரு ஒரே அடையாளம் சொல்றாரு. ஆனா ராஜ்யத்துல அந்த உபத்திரம் இருக்குமா? உபத்திரம் இருக்குமா? கஷ்டம் இருக்குமா? அது எதனாலன்னா தான் தவறா நடந்தால் அங்க பாடுகள் இருக்கும், உபத்திரம் இருக்குமா, கஷ்டம் இருக்கும், அடி இருக்குமா. தவறா நடக்கும் போது எப்படி இருக்கிறோம்? உண்மையா இருக்கிறதுனால அங்க தவறா நடக்கும்போது அங்க வந்து அடிகள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கின்ற துன்பங்கள் இருக்கும். அதே நேரத்துல ஒருத்தர் வந்து அங்க நல்ல ஆசீர்வாதம், பூமிக்குரிய காரியங்கள் அங்க எல்லாமே ஆசீர்வாதம், பூமிக்குரிய காரியங்கள் ஆசீர்வாதமா செழிப்பா இருப்பாரு ராஜ்யத்துல அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களும் தேவன் வந்து அங்கீகரிச்சிருக்கிறாரு, அவங்க ஆசீர்வதித்து வச்சிருக்கிறான்னு அடையாளம். இப்ப இங்க பூமியில நம்மளுக்கு உண்டா அந்த ஆசீர்வாதம்? சொல்றது புரியலையோ? இல்ல, தேவன் நம்மளை பாராட்டுற மாதிரி இந்த பூமியில ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் செழிப்பு இங்க இருக்குன்னு நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறாரா? இல்லவே இல்லை இல்லையா? அந்த ராஜ்யத்துல வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதம் செழிப்பா இருப்பாங்களா? தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சார்கள் அடையாளமாங்க பூமிக்குரிய காரியங்கள். பல்ல வார்த்தை ஒப்பிட்டு பயந்து வருதோம், பூமியில ஒரு ஆசீர்வாதம் இருக்கான்னு நம்மளை கூட வந்துருக்கூடாது. நம்மள ஆவிக்குரியவர்கள். அப்ப தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கிறோம். தேவன் எல்லாருமே எப்படி அன்பா இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து யாரும் ஏனிய நம்ம அவ்வளவுதான் நம்ம வார்த்தை சொல்லணும். ஏனி வச்சாலும் எட்டம் அவ்வளவுதான் நம்ம வார்த்தை இல்லை. உச்சபட்ச ஆசீர்வாதம் நம்மளுக்கு அதுக்கு மேல சொல்றது. ஏன்னா நம்ம நிறைய பாடம் படிச்சிருக்கிறோம். நம்ம 7ஆம் எழுத்துல என்ன பண்றோம், இன்னைக்கு சபை வகுப்பால வந்து எதுக்காக தெரிந்து கொண்டு என்ன செய்ய போறாராம், பூமியில கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆளும் செய்ய போறாரு. எவ்வளவு காலம்? 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போட்டு முடிஞ்சு வச்சா? இல்ல பிரியமானவர்களே, அங்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். அந்த வார்த்தையில படிக்கிற எனக்கு புல்லரிச்சிருச்சு. சகோதர பாருங்க எடுத்தாங்க. நானும் படிக்கும்போது என்ன அப்படின்னா, தேவனே அண்ட சராசி கூட ஒரு கிரகங்களை படைச்சு வச்சிருக்கிறாரு. சும்மா படைச்சு வச்சிருக்காரா? அதெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. தேவனுடைய திட்டம் நிறைவேறும் போது அதுக்கு எல்லாத்தையும் உங்க பயன்படுத்த போறாரு. அப்ப எவ்வளவு பிளான் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூமியெல்லாம் ஒருத்தர் நீ வச்சு கொடுத்து ஆலோசனை எப்படி நினைச்சுப்பாங்க. எல்லாம் நினைக்க கூட நம்ம மூளைக்கு எட்டாத விஷயம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னா இன்னைக்கு அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் அவருடைய குமாரின் சாயல ஒப்பாகணும். அது நிறைய செதுக்கப்படுதல் நடக்கும். ஒடுக்கப்படுதல், கஷ்டங்கள், அபூர்வ துன்பங்கள் தேவன் அனுமதித்து அதுக்குள்ள கடந்து போகின்றார். ராஜ்யத்துல வந்து அங்க வந்து பூமிக்குரிய காரியங்கள் ஆசீர்வாதம் இருப்பான்னு சொல்லி பார்த்தோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். 72ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அவருடைய நாட்களில்னா அவங்க மேஜியா யுகத்தில் ராஜ்யத்தில் நீதிமான் செழிப்பான். அப்படின்னு பூமியில செழிப்பா இருப்பாங்க. அதே நேரத்துல தீமை செஞ்சா துன்பப்படுவாங்க, அடிவிடவும். அதே போல வாசிக்கலாம். ரோமர் 2:9 வாசிக்கலாம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாம். அங்க பொல்லாங்கு செய்கிற எல்லாத்துக்கும் உபத்திரவம் தீர்ந்து நடக்கும். பிரியமானவர்களே, அப்ப நன்மை செய்யக்கூடிய ஜனங்கள் வந்து ராஜ்யத்துல கொஞ்சம் கொஞ்சமா தேவ ஆயுதா வலியுறுத்தப்பட்டு சத்தியத்தை கீழ்ப்படி நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பூரண நிலைமைக்கு, மனித பூரண நிலைமைக்கு வருவாங்க பாக்குறோம். சரி, இப்ப உடனடியா அந்த மனித பூரணமா வந்துருவாங்களான்னா அந்த மனித பூரணம்ன்றது என்னன்னா தேவகுமாரர்கள். அவங்க தேவகுமாரர்கள் ஆவாங்களாம். மனுப்புறமும் அவங்க பூமிக்குரிய தளத்துல தேவகுமாரர்கள். இப்ப தேவகுமாரன் யாரா இருக்கோம் அப்படின்னா யாரெல்லாம் தேவகுமாரன் சொல்லலாம். வேதம் யாரெல்லாம் தேவகுமாரன் சொல்லுது? எல்லா கிருஷ்ணன் தேவகுமாரர்கள் சொல்லுது. ஏன்னா உலகத்தை சிருஷ்டிக்கும் போது தேவகுமார் யாரும் கெம்பீரித்தார்கள் சொல்லி வசனம் இருக்கும். அப்புறம் வந்து மனிதனை ஆதாமும் தேவகுமாரன் தான் சொல்லியிருக்கோம். ஆதாம் தேவகுமார் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் சொல்லி தமிழ்ல இருக்கும். ஆங்கிலத்துல ஆதாம் தி சன் ஆஃப் காட் இருக்கு. அப்ப எல்லாரும் பூமிக்குரிய தளத்துல எல்லாரும் மனித குமார் தேவகுமாரர்கள் ஆவாங்க. நம்ம அவங்க ஆவிக்குரிய தளத்துல ஆவிக்குரிய பூ சிருஷ்டியில தேவனுடைய மகிமையில தேவகுமாரர்களா இருக்குன்றத அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். சரி, அப்ப அவங்க மனுக்குலமும் வந்து தேவகுமாரா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு நிரூபிச்சு காமிக்கணுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிஞ்சு நிபந்தனைகள் உட்பட்டு போகும்போதுதான் அவங்க தேவகுமாரன் சொல்லி அவங்க நிரூபிச்சால் மட்டும்தான்
அவன் பூமிக்குரிய காலத்திலே பூர்ணராக்கப்பட்ட மனிதனாக அங்க இருப்பாங்க. எல்லாம் பூர்ணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மனுக்குள்ள என்னாச்சு, பூர்ணமாகியாச்சா, தேவராஜி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்பதான் என்ன பண்ணுவார் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார் அவங்கள சொல்லு பொருளே 15-24 வாசிக்கலாம். பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அப்ப எல்லாத்தையும் அப்பதான் பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். ராஜ்யம் 1000 வருஷம் முடியும் போது மனுக்குளம் பூரணராக்கப்பட்ட பின்பு அங்கே கொடுக்கிறார். அப்ப மனுக்குளம் பூரணாகிறதுக்கு தேவ கொடுக்கிற உதவி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஆவி ஊற்றப்படுவது. இன்னைக்கு நம்ம வந்து பூரணராக்கப்படுறதுக்கு ஆவியில பூரணராக்கப்படுறதுக்கு நமக்கு கொடுக்கப்படுற உதவி அது ஆவி ஊற்றப்படுறதுதான் முக்கியமான காரணம். பெரியமானவர்களே, இப்ப இந்த தெய்வீக திட்டத்துல மனுக்குளம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு பூர்ண நிலைமைக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றப்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. இதுக்காக தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப தேவனையும் அவருடைய குமாரனையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்தணும், அவருடைய திட்டங்களை நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நம்ம உணரணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமா நம்ம கவனிக்கிறோம். பெரியமானவர்களே, அப்ப தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்க்கும்போது தேவன் தான் எல்லாத்துக்குமே இல்லையா தனக்கு சமமான ஆண்டவர் குமார கொண்டு வந்து வச்சிருந்தாலும் அவரோட சோழ என்ன கொடுக்கிறாருன்னா தேவனுக்கு குமாரனுக்கு என்ன வித்தியாசம் சொன்னா எல்லா நன்மைக்கும் வலிமைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நிச்சயமான ஊட்டா இருப்பவர் பிதாவாய் தேவன். அந்த ஊட்டிலிருந்து புறப்பட வரக்கூடிய அந்த சுத்தமான கலப்படம் இல்லாத நன்மையான ஆசீர்வாதமான அந்த ஜீவ நதி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதுதான் வித்தியாசம். அவர் மூலமாக சகலமும் நடைபெறுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப நம்ம வந்து 2 ஊற்றப்படுதலை பார்த்துட்டோம். இப்ப கர்த்தருடைய நாள்ல 2 பாகம் இருக்குன்னு பார்த்தோம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் இருக்கு, பெரிதும் பிரகாசமான. இப்ப நாம எந்த காலப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பயங்கரமான வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரியமானவர்களே, இப்ப நம்ம பாவத்துக்குள்ள வரோம். நம்ம இதுதான் பார்த்து தேவனுடைய திட்டத்துல உள்ள காரியங்களை பார்த்துட்டோம். நம்ம பகுதி இதுக்குள்ள என்ன இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி பெரிதும் பயங்கரமான நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. 1914 நடந்துச்சா, 1ஆம் யுத்தம் நடந்துச்சு, அதுல இருந்து உபத்திரம் ஆரம்பிச்சு கூடிட்டு தான் போகுது, நாளுக்கு அதிகமாயிட்டு போகுது. அப்படின்றப்ப இந்த பெரிதும் பயங்கரமான உச்சத்துக்கு போற ஒரு டைம்ல இருந்துட்டு இருக்கிறோம். பெரியமானவர்களே, இந்த கிரேட் அண்ட் டெரிபிள் டே வந்து உச்சத்துக்கு போகுது. இப்ப நம்ம வந்து பரிசுத்தாய் ஊட்டப்பட்டிருக்கோம்னு சொல்லும்போது இப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம கடைசியா இருக்கக்கூடிய அந்த டைம்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். அந்த பகுதிக்குள்ள போலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசனம். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம எந்த டைம்ல இருக்கிறோம், நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். மல்கியா 4-5-6 வசனங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இங்க வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அப்ப எலியா வந்து நிழலான எலியாவும் வந்தாரா, வந்த பார்த்திருக்கிறோம். இப்ப 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நான் வந்து பூமியை சங்காரத்தில் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களோட இருதயத்தை பிள்ளைகளை திருப்புவான்னு சொல்லி போட்டிருக்கல. அந்த வார்த்தை கரெக்டா படிச்சோம்னா 6ஆம் வசனம் நான் தெளிவா வாசிக்கிறோம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்கிறதுக்கு முன்பாக அவர் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களிடத்திற்குவாங்க. அப்ப அவர் வந்து பூமியை சங்காரத்தில் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கணுங்க? பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுக்கு பிதாக்களிடத்திற்கும் ஏரியா வேலை. இப்ப ஏசி குறிச்சு வந்துட்டாரு, பூமியை சங்காரத்தில் அடிக்கிறாரா? அந்த பூமியை சங்காரத்தில் அடிக்கக்கூடிய ப்ராசஸ் தான் பெரிதும் பயங்கரமான நாள் நடந்துட்டு இருக்கு. இந்த அடிதான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஒரு ஆயத்தம். இது நடந்தாதான் அந்த தண்டனை பூமிக்கு நடந்தாதான் அவர் ராஜ்யம் இந்த பூமியில
அந்த 2வது பகுதி ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஏறுவார்கள் சொல்லி அவர் கொடுத்தாரு 5741. இப்ப பூமியை சங்காவது அடிக்கிறதுக்கு முன்னாடி எலியா வேலை நடக்குதுன்னு பார்த்தோம். அந்த எலியா வேலை என்ன அப்படின்னா, அன்னைக்கு எலியா முடிஞ்சு போச்சு. இது வந்துட்டு நம்ம யாரு, நம்மளும் யாரு தானே, எலியா ஒருத்தார இருக்கிறோம். இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலை என்னன்னா, அங்க எலியா வந்தாரு, அந்த வேலை முடிஞ்சா நடந்துச்சா? இல்ல. நிழலான எலியா வந்தாரு யோவான் சொன்னார், அந்த வேலையா நடந்துச்சா? முடிஞ்சா. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த பகுதியில் ரொம்ப தெளிவா பெர்ஃபெக்டா செஞ்சுட்டாங்க. பட் ஒர்க்க முடியல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தெளிவா பண்ணிட்டாங்க. அதே போல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எளிய வேலை என்னன்னா, ஜனங்களுடைய இருதயத்தை, அதாவது பிள்ளைகளுடைய இருதயத்தை தாழ்மையாகவும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உள்ளவராகவும் மாற்ற வேலை தான். குழந்தைகள் போல இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வந்து அதுக்கு கீழ்படிய வைக்கணும். அது வார்த்தை செய்யும், நாம செய்யறதில்லை. இதுதான் இன்னைக்கு வந்து பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்பது, ஜனங்களுடைய இதயத்தை மாற்றி தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது, குமாரனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலை இது ஒண்ணு. அடுத்ததாக ராஜ்யத்துல வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள் ஒரு விசுவாசத்தை வச்சிருந்தாங்களா. இந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடியாக மனுக்குலத்தை வந்து அவங்க அந்த விசுவாசத்தை கொண்டு வந்து அங்க முயற்சி பண்றது வேலை செய்யறது எளியா வேலை. அப்ப எளியா வேலை இப்ப வந்து ஜனங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலை செய்யக்கூடியதும், ராஜ்யத்துல மனுக்குலத்தை வந்து முற்பதாக ஏற்ற விசுவாசத்தை திருப்புறதும் எளியா வேலை. அப்ப எளியா வேலை எங்க முடியுது அப்படின்னா ராஜ்யத்துலதான் அங்க முடியுது. பிரியமானவர்களே, அப்ப இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இப்ப ஒருவேளை யோவான் ஸ்நானகன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு இல்லையா, அவருடைய சத்தியத்துக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்திருந்தாங்கன்னா ஒரு தீங்கு வந்தது இல்லை. அவங்களுக்கு கீழ்படியாதனால என்ன நடந்தது? இப்ப 70 என்ன நடந்தது? ரோம பேரரசுனால வந்து மிகப்பெரிய தீங்கு நடந்தது. ஒருவேளை வார்த்தைக்கு கீழ்படிந்தாங்கன்னா அந்த உபத்திரம் வந்திருக்காது. உபத்திரம் வராமையே தேசிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. கொடுக்கிறாரு வேவ்லேண்ட் மந்த்லி மேகசின் கொடுக்கிறாரு. அவங்க ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லாததுனால, ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாததுனாலதான் மிகப்பெரிய தீங்கு நடந்தது. டாக்டர் இயேசு சிலுவை அடைஞ்சாங்க. அது நிமித்தமாக கிபி 69-70 வந்து தீர்க்கராயினால மிகப்பெரிய ஒரு தீங்கு எருசலேமுக்கு யூதா காலத்தில் நடந்தது. பிரியமானவர்களே, அதே போல இன்னைக்கு எளியா ஒருத்தம் நம்ம இருக்கிறோம், நம்ம சத்தியத்தை சொல்றோம். இது வந்து யாருக்கு சொல்லப்படுறது முதல்லன்னா, முதல்ல போதிக்கிறவங்களுக்கு இல்லையா. என்ன போதிக்கிறவங்க யாருக்கு வந்து போதிக்கிறது மட்டுமா? அபிஷேகப்பட்ட அனைவருமே போதிக்கிறதுக்கு தேவையில்லை. எல்லாமே சகோதரர்கள் எல்லாருமே அவங்க முதலாவது வார்த்தைகள் பேசுகிறதுக்கு அந்த வார்த்தை முதல்ல அவங்களுக்கு கீழ்படியணும், அவங்க மாறணும். இரண்டாவது சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு நம்ம பேசப்படுறது, அப்புறம் மற்றவங்களுக்கு கொண்டு வரும். 3 வருஷம் இருக்குது. என்னன்னா இன்னைக்கு துன்சிஷ்டியா இருக்கிறவங்களுக்கு 2 வேலைன்னு சொல்லி சகோதர கொடுத்து நம்ம பாக்குறோம். என்னன்னா முதல்ல வந்து நம்ம மேல அர்ப்பணிச்சு வந்தவங்களுக்கு கிறிஸ்துவ சாயலுக்கு மாற்றுறதுக்கு நம்மளால என்ன முயற்சி எடுக்கணும் அதை எடுக்கணும். அப்புறம் அறுவடை வேலையத்துல செய்யறது 2 வேலை. 3வது என்ன பார்த்துக்கலாம்னா நம்ம முதலாவது சொந்த ரட்சிப்பு முக்கியம். இதெல்லாம் நம்ம மாற்றணும். இதுதான் எளியா வேலை, நம்மளுக்குள்ளே செய்யறது, நம்ம சகோதர மத்தியில செய்யறது, மற்றவங்க செய்யறது. இதெல்லாம் வந்து செஞ்சு இதை வந்து மனம் திரும்ப வேண்டிய வேலை வரும். ஒருவேளை இது வந்து இப்ப இது வந்து எளியாவனை நீண்ட காலம் ஓடிட்டு இருக்கு. இப்ப மாற்றக்கூடியது வந்து நீண்ட காலம் ஆகாது. இனிமேல் பெரியமானவர்களே புரிஞ்சு போயின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, இப்ப மனுக்குளம் வந்து எளிய வேலையில ஒன்னும் வந்து விட்டு பெற முடியல, நீண்ட காலம் எடுத்தும் நடக்கல. ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை இருக்கு பாருங்க, அந்த தண்டனை கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச கால தண்டனையிலே எல்லாரும் மாறிவாங்க. மிகப்பெரிய தீங்கு பயங்கரமான கூறிக்கு வரும்போது அவங்க எல்லாருமே மாறிடுவாங்க. அந்த தண்டனை இவ்வளவு நாள் செய்ய முடியாத வேலையை தண்டனை கொடுத்து மாற்றிடுவாங்க தேவன். அதுக்கப்புறம் தான் மேசியாவுடைய ஆசீர்வாதம் பூமிக்குள்ள வரும். அப்புறம் இதெல்லாம் உண்மையான நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு வந்து சேரும். தண்டனைக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேருன்றத செப்பனியால் இருக்கு வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சின்னமாகிய உக்கர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொல்லும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு
ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். முதல் பகுதி தண்டனையும், இரண்டாவது பகுதி அவருக்கு ஆசீர்வாதத்தை குறித்து அங்க சொல்லப்படுது. பிரியமானவர்களே, அப்ப நம்ம இப்ப வாழ்ந்து இருக்கிற காலப்பகுதி தேவன் அனுமதிக்கக்கூடிய அந்த சத்தியம் சொல்லக்கூடிய காலப்பகுதி, இதுக்கு பேர் பகல் சொல்லுது. இப்ப நம்ம இருக்கக்கூடியது சத்தியம் சொல்லக்கூடிய அந்த காலப்பகுதி மட்டும்தான் பகல் காலம். இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த பூமியில இந்த பெரிய பயங்கரமான நாள்லயும் மிகப்பெரிய உபத்திரவ புயல் வெடிக்க போகுதுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை உபத்திரவ புயல் வெடிக்க போலாம். அந்த வெடிக்கும் போது ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால அந்த உபத்திரவங்கிற புயல் வெடிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதிக்குள்ள தேவனுக்காக தீவிரமான ஊழியர்களை செஞ்சு நிறைவேற்றும் சொல்றாரு. ஏன்னா இப்ப ஒருவேளை இப்ப நம்மளுக்கு இந்த பகல் காலத்துல தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற என்னென்ன எல்லாத்தையும் நம்ம தேவன் அர்ப்பணிச்சிருக்கிறோம். அந்த அர்ப்பணிச்ச காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு நம்ம செலவு செய்து நம்ம நேரம் எல்லாத்தையும் அவருக்காக நம்ம செலவு செய்து நம்ம ஊழியம் செய்யணும். ஒருவேளை நம்மளுக்கு மரணம் வந்துருச்சுன்னு வச்சு செய்ய முடியுமா? முடியாது. அந்த உபதிரவ பயன் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மரணம் வந்துருச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு ஜீவனோடு இருக்கிற காலமே ஒரு பகல் காலம் வச்சுக்கலாம். இதுக்குள்ள இருக்கும்போது அப்ப கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய கண்களும் கேட்கக்கூடிய செயலும் இருக்கக்கூடிய காலப்பகுதியிலேயே நம்ம வேலையை செஞ்சிடணும். பிரியமானவர்கள், இப்ப நல்லா பாருங்களேன், சூழ்ச்சியத்தை நம்ம சத்தியம் சொல்லப்படும் போது நம்மளுக்கு தெரிஞ்சு பாருங்க, எவ்வளவு பேர் சத்தியத்துக்குள்ள வந்தாங்க. இப்ப வர முடியல, எங்கேயுமே சொல்லுவார், எங்கேயுமே இல்ல, குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம காலப்பகுதி சுருங்கிட்டு வருது பிரியமானவர்களே. அதனால சொல்றாரு, ஒருவனும் கிரியை செய்யக்கூடிய நாட்களாம் வருது. அது பகல் காலம் இருக்கிறப்பே நம்ம செஞ்சிடணும் பிரியமானவர்களே. அப்ப அந்த பெந்தைக்கோஸ்து நாளுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் பார்த்தா நேரம் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் தீவிரமா ஓடினாங்க. ரொம்ப தீவிரமா ஓடி நேரத்தை காலம் வீணடிக்காம எல்லாரும் யாரெல்லாம் தேவன் திட்டத்தை எல்லாம் கூட்டி சேர்த்து வேலை செஞ்சாங்க. அதே போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற டைம்லயும் அப்படிப்பட்டதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மிகப்பெரிய ஒரு உபத்திரம் வெடிக்க போகுது. அப்போ சௌரன் என்ன கொடுக்குறாருன்னா, இன்னைக்கு நம்ம சுதந்திரம் நீங்க உட்காந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். இது சீக்கிரமா கட்டுப்படுத்தப்படும். அரசாங்கமும் மத அமைப்பும் சேர்ந்து சத்தியத்தை பரப்பக்கூடிய வேலையை தடை செய்யும். இப்ப நம்ம பாக்குறோமா? முன்னாடி எங்க கொடுத்தாலும் இப்ப எல்லாம் எங்க என்ன பண்ண ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க, உள்ள விட மாட்டாங்க. டிராக்ட் கொடுக்க முடியல, பயந்து கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? எங்க இதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் என்னன்னா இது ஆரம்பம். முன்னாடி அப்படி இல்லை, எங்கெல்லாம் தாராளமா கொடுங்கன்னாங்க, எல்லாம் செஞ்சோம். முன்னாடி சத்தி வரும்போது கொத்தா உள்ள 10 பேர் 15 பேர் 1-2 வரது இப்ப அபூர்வமா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த புகழ்மை கட்டுப்படுத்தப்படும். இது உண்மையான சபையின் மிகப்பெரிய ஒரு கோபம் இந்த பூமியில வரப்போகுது. அதனால உதவி செய்யக்கூடிய காலப்பகுதி ரொம்ப சீக்கிரத்துல முடியும். அதனால இந்த உபத்திரமும் சீக்கிரமா இந்த பூமியோட கண்ணியை மாதிரி பிடிச்சிருக்குமா? கண்ணியில என்ன பண்ணலாம்? ஒரு டிராப்ல வலைக்குள்ள ஒரு கண்ணிக்குள்ள குடி மனுஷன் தப்ப முடியுமா? யாருமே தப்ப முடியும். முழு உலகம் மாட்ட போகின்றாரு. அதனால யோவேல் 2:10 என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், சத்திரங்கள் ஒளிந்த மனும். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சூரியன் சந்திரன் வெளிச்சம் என்னன்னா சத்திய வெளிச்சம் முழுமையாக மறைக்கப்பட்டு போகும். சத்தியமே இருக்காத அளவுக்கு போயிடும். தவறான காரியங்களா போகும். பிரியமானவர்களே, சத்தியம் மாற்றப்படும். எல்லாமே வஞ்சனைக்கு உள்ள வர ஆரம்பிக்கும். உண்மையான சத்தியத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம். அதுக்காக வைராக்கியமா இருந்து அவருக்காக செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா வெகு சீக்கிரத்துல அரசாங்கமும் மத அமைப்பும் இணைந்து சத்தியத்தை பரப்பக்கூடிய வேலையை கண்டிப்பா தடை செய்ய சொல்றாரு. இது உடனடியா வராண்டாரு, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு சொல்றாங்க. இந்த சத்தியத்தை தடை பண்றதுக்கு திடீர்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி முற்றிலும் முடங்கிடுவாங்க, முடக்கப்பட்டு விடும். யாரையும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதை வலுக்கட்டாயமா செய்ய விடுவாங்களாம். எங்கேயுமே போடக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? பிரியமானவர்களே, ரொம்ப கொடுமையான காலங்கள் வரப்போகுது. அதனால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். அப்ப இன்னும் இப்ப பகலும் சொல்லப்படுது. இனிமேல் யாருக்கும் கிரியை செய்யப்படுற ராட்காலம் வரப்போகுது. அந்த உபத்திரவம் நிச்சயமா வரும். அந்த காலத்துல உண்மையான சத்தியத்தை யாரு கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. அதனால இந்த கர்த்தருடைய பெருகம் பயங்கரமான வரவுக்கு முன்னாடி சூரியன் இருளாக ரத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லும் போது அது உண்மையா அங்க நம்ம
ஏன் நம்ம வேத மாநாட்டம் கூட வர நமக்கு தெரியாது. என்ன அப்படின்னா உண்மையான சத்தியம் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த என்னது பலிகள் எல்லாமே கிறிஸ்துவிய பலி முன்னாடியாக சொல்றது, பின்னாடி காலப்போக்கில் எல்லா பக்கமும் வஞ்சனை வந்து எங்க வேணாலும் பூந்து விளையாடலாம். உண்மையான சத்தியம் மறைக்கப்பட்டு பேச முடியாத அளவுக்கு கொண்டு வந்துடும் பெரியமானாலே. அதனால பெரியமான தேவன் வளர்க்கக்கூடிய எச்சரிப்பு என்னன்னா, கடைசி 2 வசனம் வாசிக்க முடிக்கலாம். மத்திய 21:34 உங்கள் இருதயங்கள் பெரும் வெற்றியானாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்மளுடைய காலப்பகுதி கவன சிந்தனை எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். கொடுக்கப்பட்ட காலப்பகுதி கொஞ்சம் தான். எவ்வளவா தேவனுக்காக தீவிரமா ஓடி முடிச்சிடணும். இல்லாட்டி அதை விட்டுட்டு நம்ம வந்து பூமிக்குரிய காரியங்கள்ல இருதயங்கள் பெருந்தெஞ்சினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும், அந்த வார்த்தை முக்கியம், லௌகீக கவலையினாலும் பூமிக்குரிய கவலையினாலும் அதை நினைச்சு இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க பாரம் அடைஞ்சு தேவனுடைய காரியங்களை கவனம் செலுத்த முடியாதபடிக்கு நம்ம ஆக்கம் இல்லாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு. ஆகையால் லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தீர்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் அந்த பார்த்தமே, இதுக்கெல்லாம் நம்ம தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்துக் கொள்கின்றார். பிரியமானவர்களே, இப்ப ஒருவேளை நமக்கு என்ன ஆபத்து நம்மளுக்கு காத்திருக்கு, ஒருவேளை நம்ம தேவனுக்கு முன்னாடி உண்மையா இல்லைன்னா என்ன காத்திருக்கு நம்மளுக்கு? பெரிய ஆபத்து 2ஆம் அதிகாரம். 2ஆம் மரணம் மிகப்பெரிய ஒரு தீங்கு. ஒருவேளை அடுத்த லெவல் போனா இப்படிப்பட்ட பாக்கம் பயங்கரம்ன்றது மிகப்பெரிய பயங்கரம். கண்ணிமை யாரும் தப்பிக்குமே ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை மாட்டிக்குவாங்க பிரியமானவர்களே. அதனால இன்னைக்கு நம்ம படக்கூடிய சத்தியத்தில் வந்து உண்மையா இருக்கிற படக்கூடிய பாடுகள்லாம் நம்ம வந்து பெருசா நினைக்காம, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலன் சொன்னது போல நம்ம இன்னைக்கு எவ்வளவு பாடல் இருந்தாலும், சத்திய நிமித்தம் சவுல் நிமித்தம் எது இருந்தாலும் அதை பெருசா நினைக்காம நம்முடைய தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தில் கொடுக்கப்பட்ட காலப்பகுதி கொஞ்சம் நினைச்சு அதுக்கான தீவிரமான ஒரு ஓட்டத்தை ஓடும்போது தேவன் நம்மளுக்கு தெரிந்து வைத்திருக்கிற அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாங்க நம்மளுக்கு உதவி செய்வாராக. தேவன் வார்த்தையை திருப்பிய வார்த்தையில் ஆசிரியப்பாராக. பெருந்தறிக்கட்டானவர்கள் தேவன் தாமே ஆசிரியப்பாராக. நன்றி. தேங்க்யூ.